இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாண்டியன் ஷோ சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் இடையில சில ஒற்றுமைகள்லாம் இருக்கும்ல. அதே மாதிரி இப்போ என்ன ஒற்றுமை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் பிரச்சனை ஒன்று ஆரம்பிக்க போகுது. அது நமக்கு தெளிவாக தெரியுது. நான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கதை எப்படி போகுதுன்னா இப்போ கதிரும் ராஜியும் அந்த சண்டையை எப்படியோ கதிர் கூட இருக்க சண்டையை வந்து அந்த குமரவேல் கூட இருக்க சண்டையை வந்து இப்போதைக்கு முடிச்சு வைக்க, ஆனாலும் கதிரோட கையை தான் பிடிச்சிருக்காங்க. அது ராஜிக்கு தெரிஞ்சோன்னே ராஜிக்கு ரொம்ப ஷை ஆகிடுச்சு. அப்புறம் அந்த பக்கமாக போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஹோஸ் பைப்லேருந்து தண்ணி வேறு ஃபுல்லாக வழிஞ்சு ஓடி இதெல்லாம் வேறு லைட்டாக கோலத்தெல்லாம் வேறு என்ன களைச்சி விட்டுச்சு. குமரவேல் களைச்சி விட்டதோடு சேர்த்து உடனே அவங்க அதை ஆஃப் பண்ணிட்டு ஐயோ ராஜி உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா அப்படின்ட்டு கிளம்பி வர இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நானே சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கோலத்தை சரி பண்ணிருக்காரு. அப்போ வந்து இதெல்லாம் நான் பார்ப்பது கனவா நனவா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க மீனாவுக்கு ஒரே வந்து நக்கலும் நையாண்டியுமா வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு, ஏன் திடீர்னு வந்து உன்னுடைய ஹஸ்பண்ட் இந்த வேலையை பார்த்துட்ருக்காரு, உனக்காக கோலத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரா அப்படின்னா, ஆமாம் ஹெல்ப் பண்ணுறாரு தான். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தா என் அண்ணன் தான் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவரும் ஒரு நியூசன்ஸ் தான் வந்து பிரச்சனை பண்ணி கோலை தலைச்சுட்டு போயிடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் பேசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க சிரிச்சு நக்கல் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ளே கிளம்பி அவர் உள்ளர போயிடுறாரு, கதிர் உள்ளர போயிடுறாரு. இப்போ உடனே ராஜியை பார்த்து பாசம் கதெல்லாம் மாறிடுச்சா அப்படின்னா அடப்புவோங்கக்கா நீங்கள் வேறு உங்கள்கிட்ட வந்து சொன்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது சண்டை வரதா இருந்துச்சு. அது அப்பத்தை தடுத்து விட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க உள்ளார. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரவணன் கிளம்பிகிட்டு இருக்காரு ஆஃபீஸ்க்கு. அவர் வந்து என்ன சமைக்கலை, இன்னும் நான் வந்து கொடுத்து அனுப்புகிற சாப்பாடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கு இதுக்கு வேலைக்கு போகிறது கையில் காசு இருக்கான்னு பாண்டியன் விசாரிச்சுட்டு இருக்கும் போதே பாக்கியம் அண்டு மாணிக்கம் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. தங்கமயிலோட அப்பா அம்மா. அவங்க வந்து பத்திரிகை பிரிண்ட் கொடுக்க போகிறோம், அதான் அதை பற்றி பேசலான்னு வந்தோன்னு வந்துட்டு வீடு நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல, வீடை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு வீட்டை சுற்றி காமிக்க அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு ரூமையாக சுற்றி காமிச்சிட்டு கிச்சனெல்லாம் சுற்றி காமிச்சதுக்கப்புறமா மீனாவுக்கும் ராஜிக்கும் சமைக்க தெரியுமான்னு கேட்குறாங்க. அவங்க தான் கூட போனவங்கள்ட்ட. அப்படியே வந்து ரூம் எங்கே இருக்குது மாப்பிள்ளை ரூம்னா, மாப்பிள்ளைக்கு ரூம் கிடையாது, மாடியில் தான் தூங்குறாருன்னு ஷாக் ஆகிட்டாங்க. கல்யாணம் ஆகும்போது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்கன்னு இவங்க சொல்லும் போதே அவங்க முகம் மாறிடுச்சு. ஸோ இதை வச்சு ஒரு பிரச்சனை வரப்போகுது. இங்கே திருப்பி அதே விஷயத்தை கோமதியும் சொன்னாங்க அப்படின்னு பேசுகிற விதத்தையும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்புறம் எங்கே பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போகிறீங்க, நாங்களும் அதை எங்கேயே பத்திரிக்கை அடிக்க கொடுத்துடலாமான்னு கேட்கும்பொழுது நாங்களே மொத்தமாக அடிச்சிடறோன்ட்டார் பாண்டியன். ஓவர் நல்லவராக இருக்கார் பாண்டியன். மிச்சம் 2 பசங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுனால சரி ஓகே நம்மளே வந்து நிறைய செலவு பண்ணுவோம்னு நினச்சிட்டார் போல் அவர். உடனே வந்து சரி ஓகேன்னு சொல்லி அவங்க கொடுக்க பேரெல்லாம் விசாரிச்சுட்டு கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நிஜமாவே பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டு வந்துடுறாரு. அதுக்குள்ளே அடிச்சாச்சா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு வந்து கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லாரும் எடுத்து பார்க்குறாங்க. பத்திரிக்கையில் ஒவ்வொரு பேரும் இருக்குது, மீனா ராஜியோட பேர்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்க யார் எழுதி கொடுத்தான்னு பார்த்தா பாண்டியன் தான் எழுதி கொடுத்துருக்காரு. சுற்றமும் நட்புக்கும் நடுவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புள்ளி வராது அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து மட்டும் பாயிண்ட் பண்ண இல்லை ரொம்ப பழைய காலத்து பத்திரிக்கையாக இருக்குன்னு அரசி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்திரிக்கை கொடுக்குற வேலையை பிரித்து கொடுக்கும்போது மீனாவுக்கு 2 நாள் லீவ் போட்டு வேலை செய்ய ஆரம்பிங்கிறாரு. அவங்க எப்படா லீவ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஷாக் ஆகிறாங்க. ஒரு நாள் இப்படியே போச்சு அப்படின்னா மீனாவை வேலையை விட்டு நிறுத்திடுவாங்கன்னு தோணுது. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஜாபெல்லாம் வந்து வாங்கி கொடுக்க இந்த கதையில் வந்து எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சாதான் கதையில் நிறைய கதை இது வரும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும்னு சொல்லிட்டு சீசன் 1 இந்த மாதிரி தான் வேலைக்கு போகிற எல்லாத்தையும் உட்கார வச்சு வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்கன்னு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். பெண்கள் இப்போ தான் வந்து நிறைய வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சுயமாக ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, சுதந்திரம் இருக்குது. அதை மட்டும் தயவு செஞ்சு கெடுத்து விட்றாதீங்கிறது நம்மளுடைய கருத்து. கூடவே ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சந்தோஷமாகவும் பூரிப்பாகவும் இருக்கார் சரவணன். இதில் வேறு மற்ற 2 மாமா பேர்லாம் சேர்க்கலன்னு வேறு யோசிக்கிறாரு இவர் பழனிவேல் அப்படிங்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாண்டியன் ஷோ சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசன்